ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் ஆக்சுவலாக. ரொம்ப கோவம் வந்துடும். அவரை முன்னாடி யாரும் சிரிக்கக்கூடாது, ஸ்மைல் பண்ணக்கூடாது, சிரிச்சா கொடூரமாக தண்டனை கொடுப்பாரு. சிரிப்பு வந்தாலும் சிரிக்கக்கூடாது, கொடுமை தானே அதெல்லாம். ரொம்ப அதை மீறி யாருன்னா அவர் பேசும்போது ஸ்னீஸ் பண்ணிட்டா மூக்கு அறுத்துருவார். ஓகே, ஸோ ரொம்ப இந்த தர்பார் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, அவர் முன்னாடி யாரும் மாமிசம் மதுலாம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணுறது தப்பு தானே. அதனால் தன்னை கடவுள்னு நினச்சிக்கிட்டு ஒரு பிறவி ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்தது. அந்த பிறவி தான் யாருன்னா பால்பன். இப்படி தான் பால்பனை பற்றி சொல்கிறாங்க, இப்படி தான் இருந்துச்சான். பட் பால்பன் தன்னுடைய மகன் மேலே உயிரியே வச்சுருந்தார். ஆனால் அவருடைய மகனை ஓகே ஒரு மங்கோலியன் என்ன பண்ணிட்டான்னா கொண்டுட்டான், அவனுடைய கழுத்தை வெட்டிட்டான். அதனால் தன்னுடைய மகன் செத்த துக்கத்தில் பால்பனும் இறந்துடுறாரு. ஸோ பால்பன் எப்படி இறக்குறாரு? தன்னுடைய மகன் செத்த துக்கத்தில் வந்து பார்க்கும்போது இறந்துடுறாரு. ஸோ பால்பன் இறந்த பிறகு அவருடைய பையன் ஆட்சிக்கு வரான். அப்படி வந்த பிறகு என்ன ஆகுது